அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சில இம்பார்ட்டன்டான ஸ்டாக்ஸ் பத்தின நியூஸ் இன்ஃபர்மேஷன் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒன் பை ஒன்னா நம்ம தமிழ்ல பார்க்க போறோம். ஸோ நான் செக்யூரிட்டிஸ்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்படிக்கல் நான் கலெக்ஷன் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் நீங்கள் தமிழில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகேங்களா, நம்ம ஒரு சேலஞ்ச் எடுத்திருந்தோம் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ள ஆல்ரெடி நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டு பாசிட்டிவ் டைரக்ஷன்ல என்ன பண்ணிட்டோம், போக ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேங்க சார், ஃபர்ஸ்ட் கம்பெனியோட என்ன பார்க்க போறோம் அப்படின்னா SGVN. ஓகேங்களா, ஸோ SGVN என்னன்னா 5% இன்னைக்கு இன்ட்ராடேல என்னன்னா அப்சைட்ல போயிருக்கு. எதனால அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. பட் அவங்களுடைய Q1 ரிசல்ட்னு பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 36% அந்த அளவுக்கு என்னன்னா இயர் ஆன் இயர்ல என்னன்னா டவுன் ஆயிருக்கு. ஆக்சுவலாக என்னன்னா ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்காங்க. பட் லாஸ்ட் இயர் அந்த குவார்டரில் கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் குவார்டர் கம்பேர் என்னன்னா 36% டவுன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்க்கும்போது 227 கோடி அளவுக்கு வந்திருக்கு. பட் இவங்களுடைய மார்ஜின் பார்த்தீங்கன்னா நல்லாவே என்னன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்னால இன்னைக்கு SGVN 5% என்னன்னா அப்சைடில் மூவ் ஆயிருக்கு. ஸோ 12/8/2025 IPO லிஸ்டிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிட்டத்தட்ட 67% பம்பர் லிஸ்டிங். நம்முடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் நமக்கு இது கிடைச்சிருக்குன்றது ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமும் 5% பார்த்தீங்கன்னா அப்சைடில் போயிட்டு அப்பர் சர்க்யூட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீச் ஆயிருந்தது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது 72.50% அளவுக்கு இன்னைக்கு ஏறி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா இந்த 2025 இந்த IPO தான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டே 1ல 72% அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டைரக்ஷன் போயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா Q1 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ PN Gadgil Jewellers. ஓகேங்களா, ஸோ இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 69 கோடி என்ன பண்ணியிருக்காங்க, போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது 96% அளவுக்கு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் சேம் குவார்ட்டரில் 35 கோடி அளவுக்கு தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்க்கும்போது 5.83% பார்த்தீங்கன்னா அப்சைடில் மூவ் ஆயிருந்தது. ஸோ ஹிண்டால்கோ Q1 ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 30% அளவுக்கு ஏறி இருக்கு. அதாவது லாஸ்ட் இயர் இந்த சேம் குவார்ட்டரில் 3074 கோடியாக இருந்தது. இந்த வருஷம் இந்த குவார்ட்டரில் 4004 கோடியாக பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. ஸோ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 13% அளவுக்கு என்னன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ யார் யாரெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஹிண்டால்கோ ஷேர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்றத ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த நியூவாக லிஸ்டான இந்த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா Q1 ரிசல்ட் என்ன பண்ணியிருந்தாங்க, ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் என்னன்னா டிராவல் ஃபுட் சர்வீசஸ் அண்ட் பில்ரைசஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா 4% வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்சைடில் என்னன்னா மூவ் ஆயிருந்தாங்க. இவங்களுடைய Q1 ரிசல்ட்னால ஸ்கோடா டியூப்ஸ் பார்த்தீங்கன்னா 2% என்ன பண்ணியிருக்காங்க, டவுன் சைடில் மூவ் ஆயிருந்தாங்க. ஸோ யாத்ரா ஒன். ஓகேங்களா, ஸோ நிறைய பேருக்கு என்னன்னா இப்போ ரீசெண்டாக தான் அந்த கம்பெனி தெரிய வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த கம்பெனி லாஸ்ட் 2 நாளாக பார்க்கும்போது 20% ஆல்மோஸ்ட் 40% பார்த்தீங்கன்னா அப்சைடில் என்னன்னா மூவ் ஆயிருந்தது. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய Q1 ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 298% அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏறி இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2 மடங்கு, இவங்களோட டெட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே என்னன்னா குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஓவரால் எல்லா பாசிட்டிவ் நியூஸ்னால அரௌண்ட் 40% பார்த்தீங்கன்னா ஏறி இருந்தது. ஸோ ஹுண்டாய் கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் புரோக்கரேஜான கோல்ட்மேன் சாட்சே. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 21% அப்சைட் போகிறதுக்கான நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பர்டிகுலராக ஃபினான்ஷியல் இயர் 2027 அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 2028 இந்த கம்பெனி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் டார்கெட்டாக பார்க்கும்போது 2600 ரூபா பர் ஷேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு டேட்டில் அரௌண்ட் 21% அப்சைடில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க.
ஓகேங்க. ஸோ இந்த ஆஸ்ட்ரால் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல ஒரு கிராஷ் ஆயிருந்தது. ஸோ 8% அளவுக்கு பார்த்தீங்கன்னா டவுனில் போயிருந்தது. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய Q1 ப்ராஃபிட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 32.7% வந்து ட்ராப் ஆயிருந்தது. ஸோ ஸ்ட்ரீட்டோட எஸ்டிமேஷனாலுமே இவங்க என்ன பண்ணல, பீட் பண்ணலை அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்னால. ஸோ ஆஸ்ட்ரால் டியூப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 8% இன்னைக்கு வந்து டவுன் ஆயிருந்தது. ஸோ ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓக்கு நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக போட்டுட்டு இருக்கோம். ஸோ ப்ளூ ஸ்டோன் ஐபிஓ அப்படின்னு பார்க்கும்போது டே 2 முடிஞ்சிருந்தது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது 0.66 டைம்ஸ் தான் வந்து என்னன்னா சப்ஸ்கிரைபர் நடந்தது. அதில் வந்து என்னன்னா ரீட்டைல் கேட்டகரி 0.75 டைம்ஸ் வந்து என்னன்னா ரீட்டைல் கேட்டகரி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்ப்ளீட்டாக இருக்கிறவங்க கிட்ட ஒரு 100 அப்ளிகேஷன் இருக்குன்னா 66 அப்ளிகேஷன் தான் ஓவராலாக செல் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்துட்டு ரிமைனிங் அப்ளிகேஷன் நாளைக்கு ஒரு நாள் வந்து இருக்குது, பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ ரீகல் ரிசோர்சஸ் லிமிடெட் டே 1 வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருது. இதுக்கு வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம் ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால ஸோ ரீட்டைல் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது 5.59 டைம்ஸும் ஓவராலாக வந்து பார்க்கும்போது 5.94 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து முடிஞ்சிருந்தது. ஓகேங்க. ஸோ ஐபிஓ அலாட்மெண்ட் அண்ட் லிஸ்டிங் டேட் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஐபிஓ வந்து நான் வந்து சொல்ல வரேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா JSW சிமெண்ட். ஓகேங்களா. ஸோ இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம முடிச்சாச்சு. ஸோ அலாட்மெண்ட் வந்து 12 ஆகஸ்ட் இப்போ வரைக்கும் வரல. மேபி இன்னொரு 1 or 2 ஹவர்ஸில் வந்து வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 14 ஆகஸ்ட் அன்றைக்கி நாள் லிஸ்டிங் ஆனது. ஸோ இன்னைக்கு டேட்டில் வந்து கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 4% வந்து என்னன்னா அப்சைடில் வந்து என்ன இருக்குது. ஆல் டைம் பிளாஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் டேட்டு 12 ஆகஸ்ட், லிஸ்டிங் டேட் வந்து 14 ஆகஸ்ட். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்னைக்கு டேட்டுக்கு 2.90 டைம்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2.90% அப்சைடில் இருக்குது. பாட்டா இந்தியா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்ட்ராடேயில் 3% அளவுக்கு என்னன்னா டவுன் சைடில் வந்து போயிருந்தது. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது 70% வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் அவங்க நெட் ப்ராஃபிட் எவ்வளோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 52 கோடிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ட்ராப் எதனால் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஹை எக்ஸ்பென்சஸ் அண்ட் வீக் கன்சியூமர் சென்டிமெண்ட் அப்படின்றத இந்த 2 ரீசனாக என்ன பண்ணுறாங்க சொல்ல வராங்க. ஓகேங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஏ அண்ட் டிஐஏ பார்க்கும்போது எஃப்ஐஏ வந்து என்னென்னா நெட் பை செல்லராக இருந்திருக்காங்க. ஸோ 3398 கோடி அளவுக்கு எஃப்ஐஏ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க. டிஐஐ 3507 கோடி அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பை பண்ணியிருக்காங்க 12 ஆகஸ்ட் ஸ்டேட்டஸ் படி. ஸோ இந்தியா அண்ட் சைனா. ஓகேங்களா. ஸோ ரீசெண்டாக சில கான்ஃப்ளிக்ஸ் இருக்கிறதுனால ஸோ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் டேரெக்டாக ஃப்ளைட் கன்சியூம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் ஃப்ளைட் வந்து என்னன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் கொடுக்கறதா வந்து என்னன்னா பிளான் இருக்குது. ஸோ ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன். இது வந்துட்டு ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் அவங்க வந்து என்னென்னா இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுனா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாகவும் ப்ளஸ் ஆடிட்டர் வச்சு ஒன்று என்ன பண்ணுறோம், ஃபைல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஜியோ இந்த ஆப் மூலியமாகவே வந்து ஓகேங்களா. ஸோ ஜியோ ஃபினான்ஸ் ஆப் மூலியமாக நம்மளால் வந்து டேக்ஸ் வந்து இனிமேட் வந்து என்னென்னா ஃபைல் பண்ண முடியும் அப்படின்றத வந்து என்னென்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் செல்ஃபாகவே பண்ண போகிறீங்க அப்படின்னா பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 ரூபாவும், இல்லை நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பர்டைஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் அட்வைஸ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின் போது அவங்க சர்வீஸ் ஸ்டார்ட் வித் 999 இந்த பிளான்ல வந்து என்ன பண்ணுறாங்க வராங்க இவங்க வந்துட்டு. ஸோ ஆர்விஎன்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யாரெல்லாம் ரயில்வே செக்டரில் வந்து இந்த ஸ்டார்ஸ் வந்து வச்சுருக்கீங்களோ ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிளட் பாத்தாக தான் வந்து இருக்கும். ஸோ 5% அளவுக்கு இன்றைக்கி நான் டவுன் சைடில் போயிருக்கு. எதனால் பார்க்கும்போது அவங்களுடைய Q1 ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 39.9% அளவுக்கு என்னன்னா டவுன் ஆயிருந்தது. ஸோ லாஸ்ட் இயர் குவார்ட்டரில் 224 கோடியாக இருந்தது. ஸோ இந்த இயர் குவார்ட்டரில் 135 கோடியாக என்ன பண்ணியிருக்கு, குறைஞ்சிருக்கு. ஸோ எபிட்டாமே வந்து பார்த்தீங்கன்னா 70% டவுன் ஆயிருக்கு. மார்ஜினுமே 4.5 1.4 வந்து என்னன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ ரெவென்யூமே வந்து பார்த்தீங்கன்னா 4.1% அளவுக்கு என்னன்னா குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ரீசனால் இன்னைக்கு ஆர்விஎன்எல் வந்து என்னன்னா 5% அளவுக்கு என்னன்னா டவுன் சைடில் போயிருந்தது. ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் வந்து என்னென்னா கலெக்ட் பண்ண டேட்டா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஸோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நான் வந்துட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.